விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். ஒரு காலத்துல கருத்து கணிப்புகள்லாம் 75% வந்து ப்ரூவ் ஆயிடும். 75% வந்து கரெக்டா கருத்து கணிப்பு நடத்துவாங்க. முன்னெல்லாம் கருத்து கணிப்பு எப்படி நடத்துவாங்கனாக்க, நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுடைய கருத்துக்களை பெற்று அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த டேட்டாவில் வயசு வாரியா பிரிப்பாங்க, சாதிய வாரியாக, மொழி வாரியாக, இனம் வாரியாக தனித்தனியாக பிரித்தெடுத்து அவருடைய கருத்து என்ன, யாருக்கு ஓட்டு போடுறாங்க, இப்படின்னு நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் பின்பற்றி தான் முன்னெல்லாம் கருத்து கணிப்பு நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 75%-இருந்து 80% வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடத்திய கருத்து கணிப்புகள் எல்லாம் பெரும்பாலும் பலிக்கக்கூடிய கருத்து கணிப்புகளாக இருக்கிறது. இந்த புதிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுவனங்கள்லாம் இப்போ ஐபக்கோ டீம் மாதிரி, திமுகவுக்கு பெண் நிறுவனம் மாதிரி, இது போல பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுவனம் என்றைக்கு வந்ததிலிருந்தோ அன்றையிலிருந்தே இந்த இந்திய அரசியலே சொல்லலாம்னு வச்சுங்களேன், எவனை பார்த்தாலும் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி எடுக்கக்கூடிய சர்வேக்கள் நேர்மையாக எடுக்கப்படுகிறதா என்றால் கிடையாது. ஒரு கட்சி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு, உதாரணத்துக்கு ஐபிடிஎஸ் சொல்லிட்டு இந்த திருநாவுக்கரசு ஒரு திமுகவுடைய கொத்தடிமை, அவன் ஒரு சர்வே நிறுவனம் நடத்துறேன், நான் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலும் இந்த கட்சியிலும் பேரம் பேசி இவ்வளவு தாங்க நான் உங்களுக்கு வந்து சர்வே ரிப்போர்ட்டை மாத்தி தரலாம் பேசிலாம் மாட்டிருக்கான். எனக்கே தெரியும், அவன் பச்சையா போன நாடாளுமன்ற தேர்தல்லாம் எஸ்பி வேலுமணி அண்ணங்கிட்ட போய் பேசி 20 லட்ச ரூபா தாங்க உங்களுக்கு சாதகமா நான் வந்து கருத்து கணிப்பு மாத்தி தரேன் அப்படின்னு அவன் போய் அங்க போய் சொல்லி எஸ்பி வேலுமணி அண்ணன் இந்த பழக்கம்லாம் எங்க கட்சியில கிடையாது தம்பி, நீ கிளம்பு அப்படின்னு பத்தி விட்டாரு. அப்புறமா தான் அண்ணன் அண்ணாமலை கிட்ட வாங்கிட்டு அவர் என்ன மாதிரியான கருத்து கணிப்புலாம் சொன்னாரு. அண்ணாமலை அவர்கள் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் இனிமே கருத்து கணிப்பு தொழிலே நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் மீண்டும் கருத்து கணிப்பை இந்த எலெக்ஷனுக்கு கூட அவர் விட்டுருக்காரு. இப்படியாக கருத்து கணிப்புகள் என்பது இப்பொழுது ஒரு வியாபாரமாயிடுச்சு. களத்துக்கே போகாம உண்மையாலுமே கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு கருத்து கணிப்புனா களத்துல போய் மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும். ஆனா அந்த மக்கள் களத்துக்கே போகாம ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இதான் 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 இவ்வளவுதான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இப்போ 90% நிறுவனங்கள் இருக்கிறது. அப்படிதான் ஒரு 2 கருத்து கணிப்பு 2 நிறுவனங்கள் வந்து விட்டுருக்கிறது. அந்த 2 நிறுவனங்கள் கருத்து கணிப்பை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக பேச போறோம். ஏன்னா இது 2மே மிக முக்கியமான நிறுவனம். புரியுதுங்களா? இப்போ ஒரு சாதாரண நபர்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்துட்டு அவங்க ஏதாவது கண்டதை கக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க நாம அதை கடந்து போயிடலாம். ஆனா இது 2மே மிக முக்கியமான நிறுவனம். அதை பற்றி தான் இந்த காணொலியை நாம விவாதிக்க போறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். எந்த 2 நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒன்னு ஜூனியர் விகடன், இன்னொன்னு நக்கீரன். நக்கீரன் கூட அவன் திமுக காலம் நக்கறவன், சரிங்களா? ஆனால் ஜூனியர் விகடன் எதற்காக இத்தகைய ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஏனென்றால் ஜூனியர் விகடன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு. அப்படிப்பட்ட ஜூனியர் விகடன் இன்றைக்கு கருத்து கணிப்புன்ற பேர்ல இவனும் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இப்ப கருத்து கணிப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து நம்மள வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்கப்பா, எடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாமளும் அந்த ஒரு தொகுதியில 3 நாள் டேரா போட்டு, ஏன்னா ஒரு சில பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க தகவலை. இப்போ ஒரு சில பேர் நீங்க என்ன சமூகம்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு சில பேர் அதெல்லாம் எதுக்கு நீ கேட்கறன்னு சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரி களத்துல வந்து நாங்க இந்த 3 நாள்ல படாத பாடுபட்டதான் திருப்பரங்குன்றத்துல ஒரு 5500 சாம்பிள்ஸ் எடுத்து ஒரு கருத்து கணிப்பை சின்னதா கொடுத்தோம். நம்மளால தமிழ்நாடு முழுக்க எடுக்க முடியலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏதோ எங்களால முடிஞ்சது. நேரடியாக களத்துல போனோம், மக்களை சந்திச்சோம். ஒரு 22 ஊர்ல போயிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 500 பெரிய ஊரா இருந்தா 500 அந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம். புரியுதுங்களா? அப்படி கலெக்ட் பண்ணி அந்த 5500 டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி அது மொத்த டீட்டெயிலாக எடுத்து சாதி ரீதியாக மத ரீதியாக தனித்தனியாக பிரித்து அந்த ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம். அதுல பெரும்பான்மையாக அதிமுக வந்து இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு திருப்பரங்குன்றத்துல. அதை நாம காணொலியாவும் போட்டிருந்தோம். இந்த மாதிரி மக்களை சந்தித்து போய் எடுக்கக்கூடிய வேலைகளை சிலர் செய்யறாங்க தான். ஆனால் இந்த 2 பெரிய நிறுவனுடைய கருத்து கணிப்பையும் பார்க்கும்போது இவனுக்கு எங்கேயோ ஏதாவது வேற்று கிரகத்துல போயிட்டு ஏதாவது கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்துட்டாங்களோன்ற சந்தேகம் நமக்கு எழும்புது. அதுவும் குறிப்பா ஜூனியர் விகடன் கருத்து கணிப்பு எல்லாம் சொல்றேன் பாருங்களேன். ஜூனியர் விகடன் கருத்து கணிப்புல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட் ஷேர், எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களை பெறுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க. அதுல திமுக கூட்டணியில திமுக 97 இடங்களை பெறுது, பெரும்பான்மை பெற முடியல. காங்கிரஸ் 10 இடங்கள், தேமுதிக 4 இடங்கள், சிபிஎம் 4 இடம், விசிக 3 இடம், சிபிஐ 2 இடம், மதிமுக 1 இடத்துல வெற்றி பெறுவதாக திமுக கூட்டணி இந்த இடத்துல வெற்றி பெறுது ஜூனியர் விகடனுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னாக்க அதிமுக 75 இடங்கள், பாமக 3 இடம், அமமுக 2 இடம், பாஜக 2 இடம், புரட்சி பாரதம் 1 இடம் அப்படின்னு இந்த ஜூனியர் விகடனுடைய அந்த சர்வே சொல்லுது. ஜூனியர் விகடன் சர்வே வந்து ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா, தேமுதிக 4 இடம் பெறுன்னு போட்டிருக்காம பாருங்க, அந்த ஒரே விஷயத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் பொய்யா சர்வே எடுத்திருக்கிறான் அப்படின்னு. எப்படி தேமுதிக 4 இடங்களை பெறுமா? நான் சத்தியமா நம்ப மாட்டேயா. நீ தேமுதிக 4 இடம் பெறுன்னு சொன்னா நான் சத்தியமா நம்ப மாட்டேன். ஏன்னா தேமுதிகவை விட வாக்கு வங்கி வலிமையாக வச்சிருக்கக்கூடிய விசிகாவுக்கு இவனுக்கு 3 இடம் தான் கொடுத்துருக்காங்க.
ஆனா தேமுதிகவுக்கு நீ எப்ப 4ன்னு சொன்னியோ அப்பயே தெரிஞ்சிருச்சு நீ எந்த லட்சணத்துல சர்வே எடுத்திருக்கிறன்னு. சரியா? அப்புறம் அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னாக்க 75 இடங்கள் தான் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜூனியர் விகடனுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். கொங்கு பெல்ட் வட தமிழகத்துல, புரியுதா? கொங்கு பெல்ட்ல இருந்து வட தமிழகத்துல பாதியை சேர்த்தாலே அதிமுக நீ சொன்ன சீட்டை எடுத்துரும். புரியுதுங்களா? இன்னும் மத்தி இருக்கு, கடற்கரையோர பகுதி இருக்கு, வட தமிழகம்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னாக்க பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நீ 75 இதுன்னு சொல்றனாக்க நீ சேஃப் கேம் ஆடுற. அதாவது பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது. அதாவது திமுகவும் 97 இடம் தான் கொடுத்துருக்க, அதிமுகவுக்கும் 75 இடம் தான் கொடுத்துருக்க. அதாவது நீ சேஃப் கேம் விளையாடி இருக்க, பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நீ சேஃப் கேம் விளையாடி இருக்க. நீ திமுகவுக்கு ஆதரவா சர்வே போட்டதுன்னா அதிமுக காரன் திட்டுவான், அதிமுக காரனுக்கு நீ ஆதரவா சர்வே போட்டதுன்னா திமுக காரன் திட்டுவான், மிரட்டுவான். அதனால யாருக்கும் பெரும்பான்மை இல்லைங்க, இந்தா வச்சுக்க, உனக்கு ஒரு 97, இந்தா உனக்கு ஒரு 75ன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கேம் ஆடி இருக்கிறது ஜூனியர் விகடன். அதுதான் அவருடைய கருத்து கணிப்பை காட்டுதே தவிர அவர்கள் உண்மையான ரிப்போர்ட்டை வெளிப்படுத்தவில்லை. அடுத்ததான் நக்கீரனை பத்தி சொல்லவே வேணாம். அவனுக்கு கண்ணை மூடினாலே கருணாநிதி தான் ஆஸ்கார் நாயகன். புரியுதுங்களா? வாயை திறந்தாலே நம்ம கவியரசு தான் நம்ம ஸ்டாலின் அப்படின்னு பேசக்கூடியவன் தான் இந்த நக்கீரன் வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகை. அவனுங்க ஏன் சர்வேலாம் எடுக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவன் பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு கேமரா வச்சு பாக்குறதா நக்கீரனுடைய வேலை. எவன் பெட்ரூம்ல என்ன நடக்குது, யாரு கூட போனா, எவனை வச்சிருந்தான், எவளை வச்சிருந்தான், கத்திரிக்கோள் சண்டை, கத்தி சண்டை, வானவில் சண்டை, இதையெல்லாம் கவர் பண்றதுதான் நக்கீரனுடைய வேலை. அது வந்து ஒரு முழு நேரம் மஞ்சள் பத்திரிகை. அப்பேற்பட்ட மஞ்சள் பத்திரிகை எதற்காக அரசியல் சர்வே எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து புரியவே இல்லை. இவனுங்க அரசியல் சர்வே இவனுங்க எடுத்ததுல என்ன சொல்றானுங்க அப்படின்னாக்க, இந்த எத்தனை இருக்கக்கூடிய கட்சிகள்ல எத்தனை கட்சிகள் எத்தனை சதவீதம் வாக்கு பெறுதுன்னு இந்த நக்கீரன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கான். அதுல திமுக பாத்தீங்கன்னாக்க 45.50% வாக்கு வங்கியே பெறுதான். அதிமுக 38% வாக்கு வங்கி பெறுதான். விஜய் கட்சி 9.50% வாக்கு வங்கி பெறுதான். அப்புறம் நாம் தமிழர் கட்சி 4.80% தான் வாக்கு வங்கியே பெறுதான். அப்போ இந்த வாக்கு வங்கி வித்தியாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்போ திமுகவை தவிர்த்து திமுகவுல ஒரு 25% சாலிட் ஓட் பேங்க்னு வச்சுக்கலாம். திமுகவுது 25% இருக்கட்டும். அந்த திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு நீங்க தனித்தனியா கால்குலேட் பண்ணாக்க தெரிஞ்சிடும் இந்த நக்கீரன் எப்படிப்பட்ட சர்வே எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு. அதிமுகவுக்கு எத்தனை இது கொடுத்துருக்கான் பாருங்க, 38% கொடுத்துருக்கான். அதிமுக தனி பெரும்பான்மையோடு 2016 ஆட்சி அமைத்த போது அதனுடைய வாக்கு வங்கி எவ்வளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த வாக்கு வங்கியை திமுகவே பெறவில்லை என்பதுதான் உண்மை. புரியுங்களா? தனித்து போட்டியிட்டே. ஆனா திமுக கூட்டணியோடு வெற்றி பெற்றுதான் 40% அடைஞ்சிருக்கிறது. அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கியை எந்த அளவுக்கு குறைச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து 9.50%. நாம சொல்லியிருக்கோம், விஜய்க்கு வந்து 12% உள்ளதான் வாக்கு வங்கியே. அது கம்மியெல்லாம் விஜய் எடுக்க மாட்டார், 12 to 15 எடுப்பாருன்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கும் வாக்கு வங்கி இவர் வந்து கம்மி பண்ணி காட்டுறாங்க நக்கீரன். அது மட்டும் இல்லாம எத்தனை இடங்கள்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் பொழுது நக்கீரன் எடுத்த சர்வேல திமுக 177 இடங்களை வெற்றி பெறுவான் திமுக கூட்டணி. அதிமுக 49 இடங்களை தான் வெற்றி பெறுமா, 8 இடங்கள் வந்து இழுபறின்னு போட்டிருக்கான். இதுல வந்து தாவேகா அதெல்லாம் எதுவுமே கணக்குல காட்டல. அதாவது திமுக 177 இடங்களை வெற்றி பெறுமா, அதிமுக 49 இடங்கள் தான். ஆனா யோ நக்கீரா, நக்கலாம், இந்த அளவுக்குலாம் நக்க கூடாது. மொத்த கொங்கு பெல்ட்ல அதிமுக 49 இடத்துலலாம் சாலிடா அடிச்சிடும். புரியுதுங்களா? அந்த நீ சொல்ற அந்த 49 கொங்கு பெல்ட்லயே எடுத்துடும். இன்னும் தென் தமிழ்நாடு இருக்கிறது, அப்புறம் டெல்டா பகுதிகள் இருக்கிறது, வட தமிழகம் இருக்கிறது, இங்க எல்லாம் சேர்த்து இவன் கணக்கு எடுக்கல பழகுது. எப்படி இவனோட கண்ணுக்கு இந்த வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. இந்த நக்கீரன் சொல்லி இருக்கிற 49 இடத்தை அதிமுக கொங்கு பெல்ட்லயே அடிக்கும். இந்த 49 இடத்தை புரியுதுங்களா? அப்போ இவன் நக்கீரனுடைய உள்நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? அவனுடைய விருப்பம் என்னன்னாக்க திமுக ஆட்சிக்கு வரணும், அதற்கு 177 இடங்களை திமுக பெறணும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்கான். சத்தியமா அடிச்சு சொல்றேன், இந்த கருத்து கணிப்பானது ஒருபோதும் பூமியில எடுக்கப்பட்டிருக்காது. அது செவ்வாய் கிரகத்திலேயோ அல்லது புதன் வியாழன் கிரகத்திலேயோ தான் நக்கீரன் நிச்சயமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை பூமியில இந்த கருத்து கணிப்பை எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயம் இப்படி ஒரு கேவலமான ஒரு ரிசல்ட்டை நக்கீரனால கொடுத்திருக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், நக்கீரனுடைய கண்ணை மூடினாலே கருணாநிதி தான் ஆஸ்கார் நாயகன். அந்த மாதிரிதான் நக்கீரனுடைய நிலைப்பாடு. நக்கீரன் முழுக்க அது ஒரு மஞ்சள் பத்திரிகை தான், அதை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சோம். அப்படி ஒரு நரகல் அந்த பத்திரிகை. இருந்தாலும் அவன் ஒரு கருத்து கணிப்புன்ற பேர்ல மக்கள் மத்தியில் ஒரு திணிப்பை ஏற்படுத்துறான்ல, அதனால அவனை பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த 2 நிறுவனங்களும் ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய நிறுவனம். நேரடியாக மக்களை சந்திச்சு இவனுக்கு உண்மையாலுமே சர்வே எடுத்திருந்தா அதை இவர்கள் வெளிப்படையாக போட்டிருக்கலாம்.
அப்படி அவர்கள் வெளிப்படையாக போட்டிருந்தா இப்படி ஒரு ரிசல்ட்டை நிச்சயமா வந்திருக்காது. ஆனா இவனுங்க 2 பேருமே இவனுக்கு மேல இருந்த நம்பிக்கையை சுத்தமா உடைச்சிட்டாங்கிறதா இப்ப நிலைப்பாடு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஜூனியர் விகடன் ஒரு கீழ்த்தரமான வேலையை ஒண்ணு செஞ்சிருக்கிறது. அதாவது அவனுடைய வார நாளிதழ் இருக்குல்ல, வாரம் இருமுறை அந்த நாளிதழ், அதுல 76வது பக்கத்துல மயிலாப்பூரை தட்டி தூக்கும் தமிழிசை அக்கா அப்படின்னு கட்டுரை போட்டுட்டு அவனுடைய 30வது பக்கத்துல என்ன போடுறாங்கன்னாக்க மயிலாப்பூரில் திமுக வெற்றி பெறும் போடுறான். இப்ப புரியுதுங்களா ஜூனியர் விகடனுடைய உண்மை நிலை என்னன்னு? ஜூனியர் விகடன் எப்படிப்பட்ட நிலைய வித்துவானா இருக்கிறான்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? 76வது பக்கத்துல மயிலாப்பூரை தட்டி தூக்கும் தமிழிசைன்னு கட்டுரை எழுதுறான். அப்படியே 30வது பக்கத்துல மயிலாப்பூரில் திமுக வெற்றின்னு போடுறானா இவனுங்கெல்லாம் எப்படி விலை போனானுங்கன்னு இப்ப தெரியுதுங்களா? அதனாலதான் சொல்றோம், ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய இந்த பத்திரிகைகள் இன்றைக்கு ஒரு விபச்சாரிகளை போல எவன் காசு கொடுத்தாலும் அந்த பக்கம் பாயக்கூடிய, அவர்களுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பையோ அல்லது அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களையோ பதிவிடக்கூடிய வேலைகளை இந்த நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, செய்தி நிறுவனங்கள். அதனாலதான் இந்த தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், ஏன் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இந்த முதன்மை ஊடகங்களை நம்புவதை நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கு யூடியூப் போன்ற சமூக வலைதள பக்கங்கள்ல எங்களை மாதிரி ஆட்கள் பேசக்கூடியதான் உட்கார்ந்து பாக்குறாங்க. அதற்கு காரணம் இவர்களை போன்ற பொறுக்கித்தனமாக, தாந்தோன்றித்தனமாக போலியான பொய்யான செய்திகளை வெளியிடுவது, போலியான கருத்துக்களிப்பை வெளியிடுவதால மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டுட்டாங்க. இவனுக்கு பக்கமே போக கூடாதியா, இந்த உலக நாளைக்கு அழிய போகுது அப்படின்னாக்க அதை கூட பிளாஷ் நியூஸா போட்டுக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க. அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஊடகங்கள் தன்னுடைய முதன்மை செயல் என்ன, நான் முதன்மை பணியை மக்கள் பணி என்பதை அவர்கள் மறந்துவிட்டு என்றைக்கு திமுக போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட என்றைக்கு விலை போனார்களோ அன்றைக்கே ஊடகம் என்பது ஒன்று தமிழ்நாட்டில் செத்து போச்சு. எனவே இவர்களை போன்ற போலி கருத்து கணிப்புகள்லாம் ஒருபோதும் நீங்கள் நம்பாதீர்கள். அஇஅதிமுக தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற இடங்கள்ல அங்க கூடக்கூடிய கூட்டத்தை மட்டும் நீங்க பாருங்க. இதை விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் ஒரு இடத்துக்கு போறாருனாக்க, இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிக்கு போறாருன்னா அந்த மொத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அங்க வரான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தொகுதிக்கு பேச போறாரா, அந்த தொகுதியிலிருந்து மட்டும் கூடக்கூடிய கூட்டம் அது. அதை நீங்க புரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு கரூர்ல 41 பேர் சத்தானா, அதுல 15 பேர் வெளியூருக்காரன். இப்ப புரியுதுங்களா? அப்ப விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது தமிழ்நாடு முழுக்க இருந்து பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய கூட்டம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் அவரை காண, அவருடைய பேச்சை கேட்க வரக்கூடிய கூட்டத்தை நீங்க கணக்கெடுத்துக்கோங்க. மக்கள் மனநிலை மாறிடுச்சு. இந்த ஊடகங்கள் வேணா வெளியில பெருசா பிம்பம் கட்டமைக்கலாம். திமுக தான் ஆட்சிக்கு வருது, திமுகவுக்கு ஆதரவான அலைவீசுகிறது, இவங்க வேணா வெளியில ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். ஆனால் களத்துல மக்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. அதை மக்கள் தான் சொல்லுவாங்க. அதை தேர்தல் என்பது மக்கள் தான் அந்த மனநிலையை வெளிப்படுத்த முடியும். மக்களால் மட்டும்தான் அந்த மனநிலையை வெளிப்படுத்த முடியும், வாக்குகளின் மூலமாக. இந்த மாதிரி ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்ற பேர்ல இவர்கள் வெளியிடுவது என்பது பாத்தீங்கன்னாக்க இது இவர்களுடைய பெய்டு அதான் இருக்குமே தவிர அது உண்மையான மக்களுடைய மனநிலை கிடையாது. எனவே அஇஅதிமுக தனிப்பெரும்பான்மையோடு 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அரியணையில் அமர்வார். நல்லாட்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பார். நன்றி.